ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரை குக் டேஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சுவையான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை. இது எல்லா வகையான வெரைட்டி ரைஸ்க்கும் ஒரு நல்ல சைட் டிஷ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேபி பொட்டேட்டோவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு குக்கரில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. குக்கரில் போட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் வரைக்கும் விட்டுக்கோங்க. 1 or 2 விசில்ஸ் ஓகே, ஏன்னா சீக்கிரமாக குக் ஆகிடும். அதிகமாக விசில்ஸ் போச்சுன்னா குழஞ்சிடும். விசில் போனதுக்கப்புறம் உருளைக்கிழங்கை தனியாக எடுத்து ஆற வச்சுக்கோங்க. அது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் எல்லா உருளைக்கிழங்கையும் தோல் உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு தேவையான மசாலா நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் குருமிளகு. இது எல்லாம் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கருகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ காரத்துக்கு தேவையான ஒரு 5-6 வரமிளகா நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா அதையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். காரம் அதிகமாக வேணும்னா வரமிளகா அதிகம் பண்ணிக்கலாம். இப்போ கூலாகட்டும். கூலானதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பருப்பருன்னு இருக்கிற மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். தவா சூடானதுக்கப்புறம் அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். இங்கே சின்ன வெங்காயம் வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டு நல்லா பிரட்டி விடுங்க. வெங்காயமும் உருளைக்கிழங்கும் சேர்ந்து நல்லா கலந்து வரட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. உப்பு உருளைக்கிழங்குல எல்லா உருளைக்கிழங்குலையும் படுற மாதிரி நல்லா பிரட்டி விடுங்க. உருளைக்கிழங்கு வெந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் சேஞ்ச் ஆகி வரும். இப்போ இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பவுடரை போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. மசாலா கோட்டிங் நம்ம எல்லா உருளைக்கிழங்குலையும் படுற மாதிரி நல்லா பிரட்டி விடுங்க. அப்போ தான் காரம், உப்பு, அதோட டேஸ்ட் எல்லாமே நல்லா எல்லா உருளைக்கிழங்குலையும் பிடிக்கும். இப்போது சுவையான பேபி பொட்டேட்டோஸ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் மல்லி இலை தூவி சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.